ஃபோனில் அப்படி செய்ய என் காப்பிரைட் அடிச்சிருவாங்க. சரி. வந்தபோது எனக்கு ஏன் கேட்குறீங்க? அழுக தான் வரும். அம்மா நாங்க பட்ட பாடு. யானையெல்லாம் அண்ணா இப்படி என்னடா இப்படி ஒரு ரூம்ல இப்படி படுத்திருக்கோம். நாங்கெல்லாம் ரூமுக்குள்ள வந்து அப்ப வீடு கட்டல. ஒரு வாடகை வீடு மாதிரி படுத்திருக்கோம். அடுத்த சைடு ஃபுல்லா யானை நிக்குது. எப்படி இருக்கும்? ஐயையோ! உலகத்துல உள்ள சாமி எல்லாம் இருந்தும் அங்க இல்ல. எல்லாத்தையும் புடுங்கி நாங்க தான் வச்சிருந்தோம். கதவை திறந்து வச்சிருந்தோம். ஹோலால அப்படியே ஓடிருவாங்க. லைட்டு கீட்டு ஒன்றும் போடல. ஃபோனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்படி இடிச்சு தள்ளுனுச்சுன்னா போவோம் அப்படின்னு. விடிஞ்சு பார்த்தா யானை அப்படியே அது தென்னந்தோப்பு தென்னங்காணி அதில் தான் அவர் வீடு இருந்துச்சு. அங்கே தான் இந்த நாங்கள் வீடு கட்டுறோமோ அங்கே தான் இருந்தோம். அப்படி தென்னை தோப்பே அழிச்சிருந்துச்சு. அதெல்லாம் பெரிய கதை சொல்ல இயலாது. நீங்கள் யாரும் விரும்புனீங்கன்னா அதை ஒரு கதையாக சொல்கிறேன். உண்மையிலே பெரிய கதை. அது என்ன ஏன் யானை அப்படி வந்து